Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜாய்ஃபுல் விக்டரி சர்ச்சோட இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசித்துவிட்டு நம்ம ஆராதனைக்கு செல்லலாம். சிஸ்டர் தரணி அவர்கள் வாசிப்பார்கள். சங்கீதம் 16:8-11 வரை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாமிசமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம சிஸ்டர் எஸ்தர் அவர்கள் ஜெபித்து நம்ம ஆராதனைக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். அன்புள்ள தகப்பனே, ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேலை கூட ஏசப்பா, இந்த ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்துங்க. உங்கள் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. இது பார்த்துட்டு இருக்கவங்களும் நீர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஏசப்பா. அப்படி செய்த தேவனுக்காக கூட நன்றி. பிரேசின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவனை போற்றி துதித்து பாடுவோம் வாங்க. நேற்றும் என்றும் என்றும்
ஏசப்பா ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஏசப்பா ஆண்டவரே தகப்பனே, தாய் தன் பாலகனையே மறந்தாலும் ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களை மறவாத தேவனப்பா. ஆண்டவரே தகப்பனே, கோர பயங்கரமான புயலா இருந்தாலும் ஆண்டவரே கொடிய அலையா இருந்தாலும் அதன் மத்தியில எங்களை ஏசப்பா ஆண்டவரே சமாதானத்தோட நடந்து போக பண்ணுகிற எங்கள் தேவனப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமம் பெரியது ஆண்டவரே, உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது ராஜா. ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றி உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றி உம்மை வணங்குகிறோம் ராஜா. எங்கள் உயிரான இயேசுவே ஆண்டவரே உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் உயிரானவரே, எங்களோடு எங்கள் வாழ்க்கையில எங்கள் உறவானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை நம்ம பாடுவோம். உயிரானவரே உம்மை ஆராதிக்கிறேன், உயிரானவரே உம்மை ஆர்ப்பரிக்கிறேன். உயிரானவரே உம்மை ஆராதிக்கின்றோம், உயிரானவரே உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம். உயிரானவரே உம்மை ஆராதிக்கின்றோம், உயிரானவரே உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்னை ஆட்கொள்ளும் ஐயா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்னை சொல்லுமா நீ நல்லவர் அப்பா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்னை ஆட்கொள்ளும் ஐயா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்னை ஆட்கொள்ளும் ஐயா. முடியாத காரியத்தை முடிக்க செய்தீர், முன்னேறி செல்வதற்கு வழியும் நீரே. முடியாத காரியத்தை முடிக்க செய்தீர், முன்னேறி செல்வதற்கு வழியும் நீரே. உம் பாதம் ஒன்றே போதும், என் வழிகள் நேர்த்தியாகும். உம் பாதம் ஒன்றே போதும், என் வழிகள் நேர்த்தியாகும். சொல்லுவாய் நல்லவர், நல்லவர், சர்வ வல்லவர், என்னை ஆட்கொள்ளும் ஐயா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்னை ஆட்கொள்ளும் ஐயா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்னை ஆட்கொள்ளும் ஐயா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்னை ஆட்கொள்ளும் ஐயா. விழுந்த வீழ்ந்தென்னை தூக்கினவரே, ஒழுவாமல் காத்தென்னை நடத்தினீரே. விழுந்த வீழ்ந்தென்னை தூக்கினவரே, ஒழுவாமல் காத்தென்னை நடத்தினீரே. ஒழுவாமல் காத்தீரையா, விழுந்து பணிந்திடுவே. ஒழுவாமல் காத்தீரையா, விழுந்து பணிந்திடுவே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்னை ஆட்கொள்ளும் ஐயா. 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 உயிரானவரே உம்மை ஆராதிக்கின்றோம், உயிரானவரே உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம். உயிரானவரே உம்மை ஆராதிக்கின்றோம், உயிரானவரே உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்னை ஆட்கொள்ளும் ஐயா. 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 ஆம் ராஜா இயேசுப்பா, ஆண்டவரே அப்பா நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நீர் இருக்கிறார் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையிலும் தகப்பனே எங்களை ஒரு விசை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க. எங்களை நினைத்தருகின்ற தேவனாய் இருக்கிறீர், எங்களை உள்ளந்திரியங்களில் ஆராய்ந்து அறிந்திருக்கின்ற தேவனாய் நீர் இருக்கிறீர் ஏசப்பா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மாத்திரம் ஆண்டவரே அப்பா நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா முடியாத காரியத்தை அப்பா நீர் முடிக்க செய்கின்ற தேவனாய் நீர் இருக்கிறீரே. அப்பா உம்முடைய கரங்களில் ஆண்டவரே அப்பா எங்களோட வழிகளை அப்பா உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு
கொடுக்கிறோம். அப்பா உம்முடைய பாதம் ஒன்றே எங்களுக்கு போதும் தகப்பனே. ஏசப்பா உம்முடைய கரத்தில் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே அப்பா கீழே விழுந்த எங்களை தூக்கி எடுத்த தேவனாய் நீர் இருக்கிறீர் ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. எங்களை ஒவ்வொரு நாளும் வழுவாமல் நீர் காத்துக்கொள்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா உண்மையே நாங்கள் என்றும் போற்றி துதிப்போம், ஒருவரையே நாங்கள் என்றும் ஆராதிப்போம் ஏசப்பா. அப்பா இந்த வேலையிலும் கூட தகப்பனே ஆன்லைன் சர்வீஸை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனை வேலையில் அப்பா உங்களுடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொண்டமைக்காக உமக்கு நன்றி ராஜா. எல்லாவற்றும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். தொடக்கம் முதல் முடிவரை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் ஜெனல்ல நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொளியை காண்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் தேவ செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களோடு பேசும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 66 ஒரு 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். முதலாவது வசனம், பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். தேவனுக்கு முன்பாக நாம் கம்பீரமாய் பாடுவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். 12வது வசனத்தை வாசிப்போம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டு. வாழ்க்கையின் பாதையிலே பல உபத்திரவங்கள் வரலாம். ஆம், மனுஷர்கள் மத்தியிலே அல்லது தீயை போன்ற தண்ணீரை போன்ற மகா பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்தாலும் தேவன் அதையெல்லாம் கடக்க செய்து தேவன் நம்மை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விடுவாராம். ஆம், கர்த்தரை துதித்து நாம் எல்லாரும் கம்பீரமாய் பாடுவோம். கடைசி வசனம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை துதியினாலே ஆரம்பித்து வாழ்க்கையின் பாதையில் நடக்கிற பிரச்சனைகளை எடுத்து சொல்லி கடைசியில் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறதுல போய் இந்த சங்கீதமானது முடிவடைகிறதாக இருக்கிறது. ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்போதும் தேவனுடைய பிரசன்னத்தை நாடி கர்த்தரை தேடி அவரை துதித்து ஸ்தோத்திரித்து நம்முடைய ஜெபங்களை விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் அதை கடந்து அதை மேற்கொண்டு அதன் மீது வெற்றி பெற்று ஜெயம் கொண்டு செழிப்பான இடத்துல தேவனுக்கு மகிமையாக நாம் சாட்சியாக நாம் வாழ முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. வேதத்திலிருந்து யோசேப்பு என்ற ஒரு மனிதனை குறித்து நான் உங்கள் மத்தியில் உதாரணமாக கொண்டு வர விரும்புகிறேன். அவன் மீது அவன் சகோதரர்கள் ஏற்படுத்தின பல பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். சகோதரர்களுடைய பொறாமைகள் இதோ அவனை ஒரு குழியிலே கொண்டு போய் விட்டது. அதன் பிறகு பாருங்கள், அதுக்கப்புறம் போத்திபாருடைய மனைவி அவன் மீது ஆசை கொண்ட போது அவன் பாவம் செய்யாதபடி தன் வஸ்திரத்தை விட்டு சென்று ஓடிய போது அப்போது அவன் மீது பழியை சுமத்தி அவளை சிறைசாலைக்கு அனுப்பி வைத்தாள். அதன் பிறகு பாருங்க, அங்கு கூட மனிதர்கள் இதோ அங்கிருந்த கைதிகளுக்கு சில வியாக்கியங்களை சொப்பனத்தின் வியாக்கியத்தை சொன்னபோது கூட அவர்கள் எல்லாம் மறந்து போனாங்கள். ஆனால் கர்த்தரோ அவனை மறக்கவில்லை. தேவ ஆவியானவன் மீது இருந்தபடியினாலே ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து இதோ அவனை கலங்க செய்த போது அந்த சொப்பனத்துக்கு வியாக்கியம் சொல்லும்போது அவன் வாழ்க்கையை தேவன் மாற்றி செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து வைத்தார். அல்லேலூயா. நாம் எடுத்து வாசிப்போம். நாம் ஆதியாகம புஸ்தகம் 41வது அதிகாரம் 57வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடினாலே சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்து வந்தார்களாம். உலகத்தில் எல்லா இடங்களிலும் பஞ்சம், ஆனால் யோசேப்பினிடத்தில் மாத்திரம் தானியம் இருக்கிறது. யோசேப் மாத்திரம் செழிப்பான இடத்தில் இருக்கிறான். யோசேப்பினிடத்தில் பஞ்சமே கிடையாது. யோசேப்பினிடத்தில் ஆகாரம் இருக்கிறது, சகலமும் இருக்கிறது. காரணம், அவன் வாழ்க்கையெல்லாம் ஏதோ பல பிரச்சனைகள் மத்தியில் கடந்து வந்த போதும் கர்த்தர் மீது அவன் நம்பிக்கையாக இருந்தான்.
அவர் கொடுத்த தரிசனத்தின் மீது நம்பிக்கையாய் இருந்தான். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மீது நம்பிக்கையாய் விசுவாசமாய் இருந்தான். அவரை உறுதியாய் பற்றி கொண்டு ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியம் ஜீவித்தபடியினாலே கர்த்தர் ஏற்ற வேலையில் சரியான தருணத்தில் அவனை உயர்த்தினார். அந்த யோசேப்புக்கு தேவன் கொடுத்த ஒரு 7 ஆசீர்வாதங்களை இன்று நாம் தியானித்து பார்ப்போம். முதலாவது காரியம் 41வது அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 41வது அதிகாரம், நாம் 38வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போது பார்வோன் தன் ஊழியக்காரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். ஹல்லேலூயா! இவனுக்கு இருக்கிறது என்ன ஆசீர்வாதம் தெரியுங்களா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியானவர் அவன் மேலே இருந்தார். அவன் எந்த சொப்பனமாக இருந்தாலும் வியாக்கீனம் சொல்ல முடிந்ததாக இருந்தது. பரிசுத்தமான ஒரு ஜீவம் அவனால் ஜீவிக்க முடிந்தது. அவனிடத்தில் ஒரு விசேஷமான வரம், விசேஷமான ஆவி, விசேஷமான அபிஷேகம் இருந்தது. அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்களேன். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறந்து போவாதீர்கள். கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். உங்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தையும் மறந்து போவாதீர்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது உங்கள் முகம் பிரகாசமடையும். இப்போது நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற செய்வார். எல்லாம் மாறி போகும். எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இதோ தீமையை நன்மையாய் மாற்றிக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் விசேஷித்த ஆவியுடையவர்களாய் மாறுங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக கெஞ்சுங்கள். தாகமடையவர்களாய் இருங்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது உங்கள் வாழ்க்கையே மாறி போகும். உங்கள் சூழ்நிலையே மாறி போகும். உங்கள் வாழ்க்கையில் செழிப்புண்டாக, ஆசீர்வாதம் உண்டாக, ஆவிக்குரிய எம்மைக்குரிய சகல காரியங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா! ரெண்டாவது, அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது நம்ம பார்த்தோன்னா 40வது வசனத்தை வாசிப்போம். பார்வோன் சொல்லுகிறான், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலே நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். அல்லேலூயா! அடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? அவனை அதிகாரியாய் மாற்றுகிறான். அதிகாரி என்று சொன்னால் அவனுக்கு ஆளுகை உண்டு. அல்லேலூயா! அதிகாரம் உண்டு. அதிகாரிக்கு அதிகாரம் உண்டு. அதிகாரிக்கு ஆளுகை உண்டு. எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறான் தெரியுங்களா? எஜமானுக்கு அடுத்த ஒரு ஸ்தானம் தான் இந்த யோசேப்புக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஸ்தானமாக இருந்தது. எகிப்தின் தலையாக தானியத்தை திரளாய் தன் கையில் வைத்திருந்தான். அதே மாதிரி தான் இன்னைக்கு நீ அற்பமாக எண்ணப்பட்டிருக்கிறாயா? நீ ஒதுக்கப்பட்டிருக்கிறாயா? இந்த உலகத்தில் நீ எல்லாரும் உன்னை வெறுத்து ஒதுக்கி அல்லது உன்னை அற்பமாக எண்ணி உன்னை வெட்கப்படுத்தி ஐயா உன் மீது வந்து எல்லா விதமான துரோக செயல்களை செய்து உன்னை எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் உன் உயராதபடிக்கு மனிதர்கள் ஏதாவது தீமையை செய்து கொண்டிருக்கிறார்களா? பயப்படாதே, கர்த்தரை நோக்கி பார். கர்த்தர் உன்னையும் என்னையும் தான் தெரிந்து கொண்டார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா! ஆகினாலே இந்த யோசேப்பை தெரிந்து கொண்டவர், யோசேப்பை அழைத்த தேவன், யோசேப்பை அபிஷேகித்த தேவன் அந்த எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு அடுத்தபடியாக, ராஜாவுக்கு அடுத்தபடியாக இந்த யோசேப்பை தேவன் அதிகாரியாய் வைக்கிறார், ஆளுகையை வைக்கிறார். எகிப்திலே அவனை உயர்ந்த பதவியிலே வைக்கிறார். அல்லேலூயா! இன்றைக்கும் உன்னையும் அப்படிதான், என்னையும் அப்படிதான் செய்ய போகிறவராய் இருக்கிறார். பயப்படாதே, தேவன் உன்னை முத்திரை மோதிரமாய் வைக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய ஆளுகையை கொடுப்பார், அவருடைய அதிகாரத்தை கொடுப்பார், அவர் உன்னை கனப்படுத்துகிறவராய் இருப்பார். அந்த யோசேப்பின் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவனை உயர்த்தினார், அதிகாரியாய் மாற்றினார். இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கிறாயா? இன்னும் என்னுடைய தரிசனம் நிறைவேறவில்லையே, என் வாக்கு நிறைவேறவில்லையே, இதோ நேரம் வந்துவிட்டது. உன்னை உயர்த்தும் நேரம், உன் தலையை உயர்த்தும் நேரம், உனக்கு ஆளுகை கொடுக்கும் நேரம், அதிகாரத்தை கொடுக்கும் நேரம் இதுவே. இன்றே இப்பொழுதே தேவன் உன்னை உயர்த்துகிறார். விசுவாசி, கம்பீரித்து துதித்து பாடு. இதோ கர்த்தரை நோக்கி நீ ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு தேவன் கிருபையை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாய், கர்த்தரை நீ மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா! மூன்றாவது காரியம் நாம் பார்ப்போம்.
44வது வசனத்தில் வாசிக்கிறோம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது. அல்லேலூயா. அவனுடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் செய்யவே முடியாது. அல்லேலூயா. ஒரு காலத்தில் இவன் ஒரு அடிமையாயிருந்தான். போத்திபார் வீட்டில் அடிமையாயிருந்தான். ஒரு சிறைசாலையில் ஒரு கைதியாயிருந்தான். மற்றவர்களுக்கு அடங்கி எந்த சுய உரிமை இல்லாமல், எந்த அதிகாரம் இல்லாமல், எந்த வல்லமை இல்லாமல், எதுவும் பேச முடியாமல் ஒரு அடிமையாக இவன் காணப்பட்டான். இப்படிப்பட்ட அடிமையை தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? விசேஷமான ஆவியினாலே அபிஷேகித்து அவனை அதிகாரியாக்கி அவனை உயர்த்தி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்து, மூன்றாவது அவனுடைய அனுமதி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது என்ற அந்த வல்லமையை, அந்த அதிகாரத்தை, அந்த ஆளுகையை தேவன் யோசேப்புக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை தேவன் இதோ யோசேப்புக்கு கொடுத்திருப்பார் என்றால், தேவன் உனக்கும் எனக்கும் கொடுப்பது நிச்சயம். நீ தாழ்த்தப்பட்டு இருக்கலாம், நீ அடிமையாக வாழ்ந்திருக்கலாம். ஐயா, நீ உன் வாழ்க்கையில் வெட்கப்பட்டு மற்றவங்களுக்கு முன்னாடி தலை குனிந்து போயிருக்கலாம். உன் தலையை உயர்த்தி உன்னை அதிகாரத்தை தேவன் தந்து உன்னை முத்திரை மோதிரமாய் மாற்றி, இதோ உன்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு தேவன் உனக்கு அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் உனக்கு தேவன் கொடுக்கிற நேரம் அது. கர்த்தரை நோக்கி பார், கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தருக்கு உண்மையாயிரு, பரிசுத்தமாய் ஜீவி, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உன்னுடைய உத்தரவு இல்லாமல், உன்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற நிலைமைக்கு கொண்டு வர அவரால் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இயேசுவின் நாமத்தில் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த பூமியில் இயேசுவின் நாமத்தில் எதை கட்டுவையோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். இயேசுவின் நாமத்தில் இந்த பூமியில் கட்டவை எதுவையோ அதையும் தேவன் அந்த பரலோகத்தில் கட்டவிழ்த்து விடுகிறவராய் இருக்கிறார். அதிகாரத்தை தேவன் உன் கரத்தில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அடுத்தது நம்ம வாசிக்கிறோம். நம்ம அவனுடைய 43வது வசனத்தை வாசிப்போம். தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். ஹல்லேலூயா. எல்லோரும் அவனை பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. யார் இந்த யோசேப்பு? சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு யோசேப்பு, சிறைசாலை இருந்த ஒரு யோசேப்பு, அடிமையாக இருந்த ஒரு யோசேப்பு, குழியினாலே தூக்கி போடப்பட்ட யோசேப்பு, தன் சகோதரர்களால் பகைக்கப்பட்ட யோசேப்பு. இப்படிப்பட்ட யோசேப்புக்கு முன்பாக எல்லோரும் பணிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கூட உன்னை தெரிந்து கொண்ட தேவன் எவ்வளோ நாளில் நீ கனவீனப்பட்டு இருப்ப, அழுதுருப்ப, கண்ணீர் விட்டு இருப்ப. உன்னை புரிஞ்சிக்காதவங்க எத்தனையோ பேர், உன்னை கடினப்படுத்துகிறவங்க எத்தனையோ பேர் உண்டு, உன்னை அதிகாரப்படுத்துகிறவங்க எத்தனையோ. எல்லாரும் உன்னை பணிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் செய்வார். கர்த்தரால் அது கூடும். கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இரு மகனே, மகளே. இன்று உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும் நாட்களாக இருக்கிறது. அடுத்தது யோசேப்பின் வாழ்க்கையில் என்ன செய்தார்? 45வது வசனத்தை வாசிப்போம். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனையா என்கின்ற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாக போத்திபிராவின் குமார்த்தியாக ஆசனாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படியாய் புறப்பட்டான். இந்த அடிமையான யோசேப்பு, ஒரு கைதியான யோசேப்புக்கு கர்த்தருடைய அபிஷேகம் கிடைத்த மாத்திரத்திலேயே அவனுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அவனுக்கு அதிகாரியாய் மாற்றப்பட்டான். அவன் அனுமதி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது என்ற அந்த உயர்ந்த ஒரு வல்லமைக்குள்ள அவன் கொண்டு போக மாட்டான். எல்லோரும் அவனை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும் அப்படியாய் அவனை தேவன் கனப்படுத்தினார். அதன் பிறகு இந்த அடிமைக்கு, இந்த கைதிக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஐயோ, நான் தனிமையாக இருக்கிறேனே என்று துக்கத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன்னை குடும்பமாக மாற்றுவார். இன்னைக்கு குடும்பத்தை பிரிந்து நீங்கள் இருக்கலாம்.
கணவன் மனைவி பிரிந்து இருக்கலாம், வாழ்க்கையில் பெற்றோர் பிள்ளைகள் பிரிந்து இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உன்னையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவர், உன்னையும் குடும்பத்தையும் ஒன்றுபடுத்துகிறவர், தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை உண்டாக்குகிறவர், ஏற்ற துணையை கொடுக்கிறவர், சந்ததி பாக்கியத்தை கொடுக்கிறவர் உன்னை குடும்பமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நாம் அப்படியே 52வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். இப்போது யோசேப்புக்கு 2 குழந்தைகள் தேவன் தருகிறார். அதில் ஒரு குழந்தை பேர் எப்ராயிம் என்று பெயரிடுகிறார். சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பெருக செய்தார். உன்னை சிறுமைப்பட்ட இடத்துல உன்னை பெருக செய்வார். அல்லேலூயா. நீ பெருகுவாய். நீ நிச்சயமாய் நீ குறுகி போக மாட்டாய். அல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் தாவே நமக்கு மிகவும் அவர் நமக்கு ரொம்ப நல்லவராய் இருக்கிறபடினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை பெருக செய்கிறவராய் இருக்கிறார். உன்னை ஒருபோதும் உன்னை தாட்சி அடைய செய்யவே மாட்டார். கர்த்தர் உன்னை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கடைசியாக ஒரு காரியத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். நம் வாசிப்போம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 23, 26 வாசிக்கிறேன். யோசேப்பு எப்ராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளை கண்டான். மனோசியின் குமாரனாக மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியிலே வளர்க்கப்பட்டார்கள். யோசேப்பு 110 வயது உள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசேப்புக்கு எப்ராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். 3வது ஜெனரேஷனை பார்க்கும்படியா கர்த்தர் அவனோட ஆயுசு நாட்கள் நீடித்து கொடுக்கிறார். 110 வருஷம் அவன் உயிரோடு கூட வாழ்ந்தான் என்று சொல்லுகிறார். பூர்ண ஆயுசை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாராம். அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் சகலத்தையும் பரிபூர்ணம் உண்டாக ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கையில் சகலத்தில் நீ பரிபூர்ணம் உண்டாகும். உன் வாழ்க்கையில் உன் ஆயுசு நாட்களை ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசித்து வியாதியை விலக்குவார். ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவார். நிச்சயமாக கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணும்படி ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா, தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா, அப்படியே ஆசீர்வதிப்பார். யோசேப்பை தேவன் 7 ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதித்தார். அவன் ஒரு அடிமையானவனாக தான் இருந்தான், ஒரு கைதியாக தான் இருந்தான், தன் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டவனாக இருந்தான், தன்னுடைய தகப்பனுக்கு செல்ல பிள்ளையாக தான் இருந்தான். என்ன எல்லாத்தையும் இழந்து தூர தேசத்தில், அது எகிப்து தேசத்தில் அவன் சிறுமைப்பட்ட நாட்கள், அவன் கஷ்டப்பட்ட நாட்கள், தீமை அனுபவித்த நாட்கள், அவன் கடந்து வந்த அந்த தீ, அவன் கடந்து வந்த தண்ணீர் எல்லாவற்றிலையும் தேவன் மாற்றி அவனை செழிப்பான இடத்துல அவனை கொண்டு வந்து வைத்தது போல இன்றைக்கு இந்த காணொலியை காண்கின்றவர்களை நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஐயோ என் தீயின் அனுபவத்தில் இருந்தாலும் சரி, தண்ணீரின் அனுபவத்தில் இருந்தாலும் சரி, அக்னி போன்ற அனுபவங்கள் இருந்தாலும் சரி, மனிதர்களாலே நீங்கள் தாழ்த்தப்பட்டு, மனிதர்களாலே நீங்கள் சோதிக்கப்பட்டு, அதை மனிதர்களாலே வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நீங்கள் இழிவான நிலைமையில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு கர்த்தரை நோக்கி பாருங்கள். யோசேப்பு தன்னுடைய நம்பிக்கையை, யோசேப்பு தன் விசுவாசத்தை, யோசேப்பு தன் தரிசனத்தை, யோசேப்பு ஒருபோதும் விட்டுவிடவே இல்லை. கர்த்தர் மீது 100க்கு 100 நம்பிக்கையாக இருந்தான். ஆகினாலே அவன் பரிசுத்தமாக ஜீவித்தான். ஒருபோதும் உலகத்தின் வேஷத்தை தரித்து கொள்ளவில்லை, ஒருபோதும் பாவம் அவன் செய்யவில்லை, பரிசுத்தமாக ஜீவித்தை காண்பித்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அவனை அபிஷேகித்தார், அவனை அதிகாரியாய் மாற்றினார். அவனுடைய அனுமதி இல்லாமல் எதையும் செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு வல்லமையை தேவன் கொடுத்தார். எல்லோரும் அவனை பணிந்து கொள்ளும்படியாய் செய்தார். அவனுக்கென்று ஒரு குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். சிறுமைப்பட்ட தேசத்தில் அவனை பெருக செய்தார், பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார், பூர்ண ஆயுசு கொடுத்து ஆசீர்வதித்தார். அதே போல் உன்னையும் ஆசீர்வதிப்பார், என்னையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசுவே, இந்த நாளில் நாங்கள் ரொம்ப நோக்கி பார்க்கிறோம் ராஜா.
உண்மையில 100க்கு 100 விசுவாச நம்பிக்கையோடு இருக்கட்டும். நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், நீங்கள் கொடுத்த தரிசனங்கள் ஒருபோதும் வீணாய் போவதில்லை ராஜா. பிசாசு பல கிரியைகளை செய்யலாம், பல எதிர்ப்புகளை செய்யலாம், பல சூழ்ச்சிகளை செய்யலாம். ஆனால் உன் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது, அந்த சமயம் வரும்போது, நேரம் வரும்போது, காலம் வரும்போது, தருணம் வரும்போது நீ உங்கள் பிள்ளைகளை உயர்த்துகிறவராக இருக்கிறீரப்பா. நீங்கள் தந்த அபிஷேகத்தை நாங்கள் எப்பொழுதும் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. யோசேப்பு 7 விதமான ஆசீர்வாதங்கள் ஆசீர்வதித்தது போல தேவன் எங்களையும் ஆசீர்வதிக்க நீ வல்லவராக இருக்கிறீர். விசேஷமான ஆவியை இந்த காணொலியை காண்கிற ஒவ்வொரு மீதும் ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, இவர்கள் கர்த்தாவே, இவர்கள் எப்படி அடிமைப்பட்டு இருந்தாலும் இவர்களை வாலாக்காமல் தலையாக்குவீர் ஆண்டவரே. கீழாக மேலாக்க செய்வீர். இவர்களை ஒரு தலைவனாக நீங்கள் கொண்டு வந்து நிற்பீர், ஒரு அதிகாரியாக கொண்டு வந்து நிற்பீர் ஆண்டவரே. இவர்களுடைய வார்த்தையின்படியே நடக்கும். இவர்களுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்க முடியாத சூழ்நிலையை நீங்கள் கொண்டு வருவீங்கப்பா. எந்த இடத்துலெல்லாம் இங்கே குனிந்து போனாங்களோ, எங்களெல்லாம் ஆண்டவரை அவமானப்பட்டாங்களோ, அங்கெல்லாம் இவங்களை உயர்த்தி ஆண்டவே இவர்களை பணிந்து கொள்ளும்படியாக நீங்கள் செய்வீங்க ஆண்டவரை. இவங்களுக்கு தனிமையாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தை நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க. பிரிந்தாலும் குடும்பத்தை நீங்கள் ஆண்டவரை சேர்த்து விடுவீங்க அப்பா. நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க. பிள்ளை பாக்கி இல்லைனாலும் பிள்ளைகளை கொடுத்து இவங்களை பெருக செய்வீங்க ஆண்டவரை. அதே போல் கர்த்ததாமே இவர்களுக்கு பூர்ண ஆயுசு கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க. இந்த நேரத்தில் கூட விசுவாசத்தோட நம்பிக்கையோடு உண்மை உறுதியாய் பற்றிக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் நடத்தணும் கிருபைக்கா ஸ்தோத்திரம். காணிக்க கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவராக இயேசுவே, ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அப்படியாய் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதி, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் எவரிபடி.